ஒரு மனிதன் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒன்றை அறிந்து கொள்ள முதலில் அவன் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆசை, கோபம், அறியாமை போன்ற துன்பங்களிலிருந்து தானும் விடுபட்டு மற்றவர்களையும் விடுவிப்பதுதான் ஜென் தத்துவங்களின் குறிக்கோள். வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நீதி கருத்துக்களை எடுத்துச் சொல்லும் ஜென் கதைகளைத்தான் நாம் இன்று கேட்கப் போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்களுக்கு கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பது மேகலா. வெற்றி படிக்கட்டு. ஓர் இளைஞன் ஒரு ஜென் துறவியிடம் சென்று, குருவே, நான் எப்போதும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். என்னால் வெற்றியோடு எந்த காரியத்தையும் சாதிக்க முடியவில்லை. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் வெற்றி அடைவதற்கு உரிய வழிமுறைகள் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு துறவி, தம்பி, வெற்றி பெற வேண்டும் என்று உனக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தால் நீ வெற்றியை குறிக்கோளாக கொண்டவனாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக தோல்வி அடைந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டே ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அது நிச்சயம் தோற்றுவிடும் என்றார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் குருவே என்று இளைஞன் கேட்டான். அதற்கு குரு சொன்னார், மற்றவர்களை உன் பக்கம் கவர்ந்தெழுக்கும் வகையில் உன் தோற்றம் அமைய வேண்டும். அதற்கு நீ உன் மனதில் சுமந்து கொண்டு திரியும் வருத்தங்களையும் கவலைகளையும் முதலில் தீர்க்க வேண்டும். மேலும் இந்த உலகத்தில் எல்லாம் கிடைத்து மிக அமோகமாக ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று மனதார ஆசைப்படு. அப்போதுதான் உன் உள்ளத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் தரித்திரம், ஏழ்மை, வறுமை ஆகியவற்றில் இருந்து நீ விடுதலை பெறுவாய். எப்போதும் நியாயத்தையே பேசு. அதனால் உன்மேல் சிலர் எரிச்சல் கொண்டாலும் அதை பற்றி கவலைப்படாதே. எதையும் உற்று நோக்கு. உன் பார்வை அத்தனை கூர்மையாக இருக்கட்டும். நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் மகிழ்ச்சியையும் எடுத்துக்கொண்டு போ. எப்போதும் நல்லதையே நினை. ஏனெனில் உன் எண்ணம் போலத்தான் நீ உருவாக்கப்படுகிறாய். உன் மனதின் விருப்பத்திற்கு நீ அடங்கி நடக்காமல் உன் விருப்பப்படி மனதை நடக்கச் செய். உன்னால் வருத்தத்தோடும் வாழ முடியும், மகிழ்ச்சியோடும் வாழ முடியும். எதை தேர்ந்தெடுப்பது என்பதை நீயே முடிவு செய். எளிதில் கிடைப்பது எதுவும் விரைவில் மறைந்துவிடும். உழைத்து கிடைப்பதே நீண்ட நாள் நிலைக்கும் என்பதை நினைவில் வை. தோல்வி மனப்பான்மையை கைவிடு. ஏனெனில் அப்படிப்பட்டவரை உலகம் புறக்கணித்துவிடும். சொர்க்கத்தை தேடி அலையாதே, அது உன்னுடனேயே இருக்கிறது. மற்றவர்களால் முடியாது என்று நிராகரிக்கப்பட்டதை நீ செய்து காட்டினால் உலகம் உன்னை மறக்காது என்று அறிவுரை கூறினார் ஜென் துறவி. இளைஞன் அவருக்கு நன்றி கூறிவிட்டு தெளிவான உள்ளத்தோடு திரும்பி போனான். அடுத்த கதை, அவசர புத்தி. ஒரு ஊரில் அவசர புத்தி கொண்ட இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு நாள் பயணம் செல்லும் போது அது கடுமையான கோடை காலமாக இருந்தது. வெயில் சுட்டெரித்தது. தாகத்தால் தவித்த அந்த இளைஞன் பக்கத்தில் ஒரு ஆற்றுப்படுகையை பார்த்தான். ஆனால் ஆற்றில் துளி கூட தண்ணீர் இல்லை. வெறும் மணலாகத்தான் இருந்தது. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இருந்தபோது அந்த வழியாக ஜென் துறவி ஒருவர் வந்தார். அவரிடம் தாகத்தை போக்க ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று அந்த இளைஞன் கேட்டான். அதற்கு துறவி, இந்த ஆற்றிலேயே தண்ணீர் இருக்கிறது, நீ மணலை தோண்டிப்பார், நிச்சயம் தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த துறவி மறுபடியும் அந்த வழியாக திரும்பி வந்தார். மிகவும் களைத்து போய் ஒரு கல்லின் மீது அமர்ந்திருந்த அந்த இளைஞனை பார்த்தார். உனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையா? ஏன் இப்படி களைத்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், ஐயா, நீங்கள் சொன்னது போலவே இந்த இடம் முழுவதும் தோண்டி பார்த்து விட்டேன். எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை. அதோ பாருங்கள் என்று காண்பித்தான். இளைஞன் காண்பித்த அந்த இடத்தை பார்த்த துறவிக்கு வியப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. இளைஞன் காட்டிய இடத்தில் பல குழிகள் இருந்தன. உடனே இளைஞனை பார்த்து அந்த துறவி, ஏனப்பா, நீ இத்தனை குழிகளை தோண்டி இருக்கிறாயே, இத்தனை குழிகளை தோண்டுவதற்கு பதிலாக ஒரே இடத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி இருந்தால் சுவையான தண்ணீர் கிடைத்திருக்குமே. நீயும் தாகத்தை தணித்திருக்கலாமே, பார்த்தாயா? பொறுமை இல்லாமல் இத்தனை குழிகளை தோண்டியதனால் உனக்கு தண்ணீரும் கிடைக்கவில்லை, உன்னுடைய சக்தியையும் இழந்து களைத்து போனாய் என்றார். பிறகு அவரே தன்னுடைய கையில் இருந்த தடியால் ஓரிடத்தில் தோண்ட ஆரம்பித்தார். கொஞ்சம் ஆழமாக தோண்டியதும் அங்கே சுவையான நீர் ஊற்றெடுத்தது. துறவி அந்த இளைஞனை தண்ணீரை குடிக்கச் செய்து அவனது தாகத்தை தணித்தார். இளைஞன் தன்னுடைய அவசர புத்தியை உணர்ந்தான்.
அன்று முதல் நிதானமாக யோசித்து எந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு முடிவெடுத்தான். துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அடுத்த கதை. உழைப்பவருக்கே உரிமை. ஒரு ஜென் துறவிக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள். 80 வயதான அவர் நாள்தோறும் சீடர்களோடு தோட்டத்திற்கு போய் மண்வெட்டியை எடுத்து நிலத்தை சரிப்படுத்துவார். சின்ன செடிகளுக்கு குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுவார். சீடர்கள் அவரிடம் தோட்ட வேலையை நாங்களே செய்கிறோம், நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. நாம் சொன்னாலும் அவர் கேட்பதில்லை. அவரும் செய்யாமல் இருக்க மாட்டேன் என்கிறார். இப்பொழுது என்ன செய்வது என்று சீடர்கள் கேட்டுக்கொண்டார்கள். தோட்டத்தில் இருக்கும் மண்வெட்டி, கடப்பாரை, கோடாரி போன்ற எல்லாவற்றையும் நாம் எங்காவது மறைத்து வைத்து விடுவோம். அதெல்லாம் இல்லை என்றால் குருவால் எந்த வேலையையும் செய்ய முடியாது. அப்போது ஓய்வு எடுப்பார் என்று இன்னொரு சீடன் சொன்னான். அவர்கள் திட்டம் போட்டபடியே எல்லாவற்றையும் மறைத்து வைத்தார்கள். குரு வழக்கம் போல வேலையை செய்வதற்காக தோட்டத்திற்கு போனார். கோடாரி, மண்வெட்டி, கடப்பாரை போன்ற கருவிகள் இல்லாததை உணர்ந்தார். அன்று முழுவதும் அவர் எதுவுமே சாப்பிடவில்லை. இதை அறிந்த சீடர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். நாம் செய்த இந்த செயலால் தான் குரு மிகவும் கோபமாக இருக்கிறார். மறுபடியும் அந்த கருவிகளை எல்லாம் தோட்டத்திலேயே வைத்து விடுவோம் என்று ஒரு சீடன் சொன்னான். அவர்கள் மறுபடியும் அந்த கருவிகள் எல்லாவற்றையும் தோட்டத்திலேயே வைத்தார்கள். அன்று தோட்டத்திற்கு வந்த குரு வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை செய்தார். இரவு நேரம் வந்தது. சீடர்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டார். நீங்கள் துன்பப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் கருவிகளை எல்லாம் மறைத்து வைத்தோம். அதற்காக நீங்கள் உங்கள் உடம்பை வருத்தி கொண்டு சாப்பிடாமல் இருக்கலாமா என்று ஒரு சீடன் கேட்டான். அதற்கு அவர், உழைப்பவர்களுக்குத்தான் சாப்பிடும் உரிமை இருக்கிறது, வேலை இல்லாததால் நான் சாப்பிடவில்லை என்று பதில் சொன்னாராம். அடுத்த கதை. ஒரு ஊரில் வயதான ஜென் துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஓர் ஆசிரமத்தை நடத்தி வந்தார். அவரிடம் நிறைய சீடர்கள் கல்வி பயின்று வந்தார்கள். குருவுக்கு வயதாகிவிட்டதால் அவர் தனக்கு பிறகு ஆசிரமத்தை நடத்த ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்தார். தன்னுடைய சீடர்களில் ஒரு 3 பேரை அழைத்து அவர்களுக்கு ஒரு போட்டி வைத்து தன்னுடைய வாரிசு யார் என்று தேர்ந்தெடுக்கப் போவதாக அறிவித்தார். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த ஆசிரமத்தில் இருக்கும் மாமரத்தில் இருந்து நல்ல மாம்பழம் ஒன்றை பறித்து கொண்டு வர வேண்டும் என்றும், யார் நல்ல முறையில் பறித்து கொண்டு வருகிறார்களோ அவர்களைத்தான் தன்னுடைய வாரிசு என்று சொல்லப்போவதாக சொன்னார். அந்த மாமரத்தை சுற்றிலும் குப்பை கூளமாக கிடந்தது. முதல் சீடன் மாம்பழத்தை பறித்து கொண்டு வந்தான். அவனது கவனம் எல்லாம் மாம்பழத்திலேயே இருந்ததால் குப்பைகளை பொருட்படுத்தாமல் நல்ல மாம்பழம் ஒன்றாக பறித்து கொண்டு வந்தான். இரண்டாவது சீடன் அதே மாதிரியே செய்து முதலாவது சீடனை விட சிறந்ததொரு மாம்பழத்தை பறித்து கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தான். மூன்றாவது சீடன் மரத்திற்கு பக்கத்தில் போனான். முதலில் அங்கே இருந்த குப்பை கூளங்களை எல்லாம் நீக்கி அந்த இடத்தை சுத்தம் செய்தான். அதற்கப்புறம் மரத்தில் ஏறி நல்லதொரு மாம்பழத்தை பறித்து கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தான். மூவரையும் கவனித்து கொண்டிருந்த குரு, மூன்றாவது சீடன்தான் இந்த ஆசிரமத்தை நடத்தவும் தன்னுடைய வாரிசாக வரவும் தகுதியானவன் என்று தீர்மானித்து அவனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். அடுத்த கதை. தாழ்வு மனப்பான்மை. ரகு என்ற இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் தான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று கற்பனை செய்து கொண்டான். நான் மட்டும் அழகானவனாக அறிவுள்ளவனாக பிறந்திருந்தால் இந்த நாட்டின் இளவரசியையே திருமணம் செய்திருப்பேன் என்று எண்ணுவான். அந்த எண்ணத்தில் ரகு எந்த நேரமும் வருத்தத்திலேயே இருப்பான். யாராவது சிரித்தால் தன்னை பார்த்துத்தான் சிரிக்கிறார்கள் என்று நினைத்து, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டு சண்டைக்கு போவான். அதற்கு அவன், நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லை, ஜென் குருவை பார்த்து விட்டு வருகிறேன், அதனால் மகிழ்ச்சியாக போகிறேன் என்று சொன்னால் கூட, இப்படி சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது, இன்னொரு முறை நீ சிரித்தால் உன்னை தொலைத்து விடுவேன் என்று கோபமாக சொல்லுவான். நாட்கள் இப்படியே கழிந்தன. ரகுவுக்கு தன்னுடைய மனநிலை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாள் ஜென் துறவியை சந்தித்து தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். ரகு சொன்னதை கேட்ட ஜென் குரு பதில் எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டே போய்விட்டார். ரகு காரணம் புரியாமல் குழம்பியபடியே வீடு வந்து சேர்ந்தான்.
மறுநாளும் ஜென் குருவை பார்க்க போனான். நேற்று என்னை பார்த்து எதற்காக சிரித்தீர்கள்? எனக்கு மனமே சரியில்லை என்று கேட்டான். நீ கோமாளியை விடவும் சர்வசாதாரணமாக இருக்கிறாய். கோமாளியாவது தனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவர்கள் சிரிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடையும் தன்மை கொண்டவன். ஆனால் நீயோ மற்றவர்கள் சிரிப்பதை நினைத்து கோபப்படுகிறாய். சரி, இப்பொழுது சொல், நீ கோமாளியை விட சிறியவன் தானே என்று கேட்டார். அப்போதுதான் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டான் ரகு. அதன் பிறகு தன் குழப்பம் நீங்கி சிரித்தான். அடுத்த கதை. முருகன் ஒரு நல்ல சிறந்த ஓவியன். ஆனால் அவனது திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இவன் வயதில் சிறியவன், அதனால் இவனுக்கு அனுபவம் இருக்காது என்று சிலர் புறக்கணித்தார்கள். சிலர் இவன் ஏழை என்று புறக்கணித்தார்கள். ஒருவர், உன்னுடைய ஓவியத்தில் நிறைய குறைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் சரி செய்து வை என்பார். இன்னொருவர், ஓவியத்தின் வலப்பக்கம் ஏதோ மாதிரி இருக்கிறது என்று குறை சொல்லுவார். இதனால் கவலை அடைந்த முருகன் ஜென் துறவியை சந்தித்து தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னான். இதனால் எனக்கே என் திறமையின் மேல் சந்தேகம் வந்துவிட்டது. உண்மையிலேயே என் மீது தவறு இருந்தால் நான் அதை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்னான் முருகன். இதை கேட்ட ஜென் துறவி, ஓஹோ, இதுதான் உன் பிரச்சனையா? இது ரொம்ப சாதாரண விஷயம். நான் சொல்வது போல் செய், எல்லாம் தானாகவே தீர்ந்துவிடும் என்று சொல்லி முருகனுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அதை கேட்ட முருகன், நல்லது துறவியே, நான் வருகிறேன் என்று உற்சாகத்தோடு கிளம்பி போனான். மறுநாள் ஒரு செல்வந்தர் ஓவியத்தை பார்க்க வந்தார். முருகன் அந்த ஓவியத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. அவரிடம், நீங்கள் சொன்னபடி ஓவியத்தை திருத்திவிட்டேன் என்று சொன்னான். அதற்கு செல்வந்தர், அப்படியா, இன்னும் கொஞ்சம் என்று ஆரம்பிக்கும் முன்னரே, உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் இதோ வண்ணமும் தூரிகையும் இருக்கின்றன. உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்றபடி ஓவியத்தை நீங்களே திருத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். உடனே செல்வந்தர், வேண்டாம் வேண்டாம், நான் சொன்னபடி முழுமையாக நீ செய்திருக்கிறாய் என்று அவசரமாக மறுத்து பேசிவிட்டு அப்படியே கிளம்பிவிட்டார். அடுத்து வந்தவர்களிடமும் இதே நுட்பத்தை கையாள ஆரம்பித்தான் முருகன். எல்லோரும் ஆஹா அற்புதம் என்று ஓவியத்தை பாராட்டி புகழ்ந்துவிட்டு போனார்கள். வீம்புக்காக மற்றவர்களை குறை சொல்பவர்கள் தனக்கே சோதனை வந்தால் பின்வாங்கி விடுவார்கள். அடுத்த கதை. கவனச்சிதறல். பிரபு என்றொரு சீடன் ஜென் துறவியிடம் ஓவியம் கற்று வந்தான். அவன் ஒரு ஜாடியில் வண்ணம் பூசிவிட்டு அதை குருவிடம் காட்டி, குருவே, இந்த ஜாடியில் வண்ணம் பூசியிருக்கிறேன், எப்படி இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு குரு, மிகவும் அழகாக இருக்கிறது பிரபு, தொடர்ந்து பயிற்சி செய் என்று சொன்னார். பிரபுவும் தன்னுடைய வீட்டில் பயிற்சி செய்தான். அப்போது அவனது நண்பனும் கூட இருந்தான். அவன் சும்மா இல்லாமல், பிரபு அவசரப்படாதே, இதை இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்யலாமே என்றான். அப்படியா, இரு, நீ சொன்னது போலவே மாற்றுகிறேன் என்று மாற்றினான் பிரபு. நண்பன் திரும்ப திரும்ப குறுக்கிட்டான். அடடா, ரொம்ப மாறிவிட்டதே, கொஞ்சம் கவனமாக வரையக்கூடாதா பிரபு என்று கேட்டான். அது என்று பிரபு ஆரம்பித்த போது நண்பன் மீண்டும் குறுக்கிட்டான். எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் சரியாக வரைய முடியவில்லை. என்ன ஆயிற்று எனக்கு? என் கைகள் எனக்கு நடுங்குகின்றன, என்னால் வரைய முடியாது போலிருக்கிறதே என்று நினைத்து கொண்டான் பிரபு. நண்பன், சரி, உனக்கு பயிற்சி போதவில்லை, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டான். பிரபுவுக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. ச்சே, என்ன ஆயிற்று எனக்கு? என்னால் ஏன் சரியாக வரைய முடியவில்லை? இப்பொழுதே துறவியை போய் சந்தித்து பேசுவோம் என்று முடிவெடுத்து துறவியை சென்று பார்க்கிறான். குருவே, எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. பல ஆண்டுகள் நான் பெற்ற பயிற்சிக்கு பலனில்லாமல் போய்விட்டது. என் நண்பன் என்னை கேலி செய்கிறான் என்று தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தினான். உன் திறமை கொஞ்சமும் குறையவில்லை. பக்கத்தில் ஒருவர் பாராட்டவும் குறை சொல்லவும் இருக்கிறார் என்ற நினைப்பே உன் கவனத்தை சிதறடித்து விட்டது. வெளி உலகத்தை மறந்து வேலை செய்ய பழகிக்கொள், முழு வெற்றி அடைவாய் என்று சொன்னார் குரு. பிரபுவும் குழப்பத்தில் இருந்து தெளிவடைந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். அன்புடன் மேகலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம்.